வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் பற்றியும் பார்க்க போகிறதில்ல. இந்த மாதிரியான பிஸ்னஸ் கரெக்டான லொக்கேஷன் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். அப்படி என்னென்னா ஆட்டோமேட்டிக் கார் வாஷிங் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக மிஷின் மூலமாக நம்ம வாஷ் பண்ணக்கூடிய இந்த மிஷினரி செட்டப்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய பார்த்துருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான செட்டப்ஸ் தான் இருக்கும். ஸோ நல்லா போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ வாஷிங் மட்டும் இல்லாமல் சீட் கிளீனிங், கிளாஸ் கிளீனிங், பாலிஷ் பண்ணுறது, தென் இந்த செராமிக் கோட்டிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ணுறது மூலமாக ஸோ நல்ல லெவலில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த கார் வாஷிங் மிஷின் செட்டப்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறது, தென் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும், தென் என்னென்ன சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறது, தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் மட்டும் வேலைக்கு வச்சுக்கிட்டால் போதும். ஸோ அவங்களும் இதுக்கு முன்னாடி வாஷிங் இந்த ரிலேட்டடாக எதுவும் ஒர்க் பண்ணியிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வாஷிங் பொறுத்தவரை ஆஃப் வாஷ் இல்லைனா ஃபுல் வாஷ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்டீரியர் வாஷ் மட்டும் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவுட் சைட் மட்டும் மிஷின் மூலம் அவுட் சைட் மட்டும் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அது மிஷின் மட்டுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்டீரியர் க்ளீனிங் சேர்த்து பண்ணும்போது உள்ள மேட் க்ளீன் பண்ணுறது, சீட்டு க்ளீன் பண்ணுறது, இந்த டேஷ்போர்ட் பாலிஷ் பண்ணுறது, தென் இந்த கிளாஸ் க்ளீனிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான இன்டீரியர் க்ளீனிங்லாம் பண்ணுவாங்க. இன்னும் டீப்பாக பண்ணோம்னா வேக்யூம் கிளீனர் வச்சு நிறைய க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னலாக நம்மளால் பண்ண முடியும். தென் இந்த இதுக்குன்னே தனித்தனியாக ஷாம்பூஸ்லாம் இருக்குது. கார் வாஷ் பண்ணுறதுக்கான ஷாம்பூ, கிளாஸ் கிளீனிக்கான தனித்தனி லிக்யூட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம கொஞ்சம் எஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ நம்ம கஸ்டமரே நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது இன்டீரியர் கிளீனிங். ஸோ இது எக்ஸ்டீரியர் கிளீனிங் வரும்போது அவுட் சைட் கிளீனிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வாஷ் பண்ணுறதுக்கு மிஷின் போதும். ஸோ மிஷின் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஏர் கம்ப்ரஸர் மூலமாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக் மிஷினோட நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு நார்மலாக வாஷிங் அண்ட் கிளீனிங். ஸோ இதை தவிர ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணும்னா வேக்ஸ் பாலிஷிங் பண்ணலாம், இல்லைனா செராமிக் கோட்டிங் பண்ணலாம். இது ஸ்க்ராட்ச் இதெல்லாம் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு ஸோ நம்ம பண்ணக்கூடியது. செராமிக் கோட்டிங் கூட நம்ம தனியாக ஒரு பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். ஸோ கம்மிங் டேஸில் அது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா, ஜஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நம்ம பண்ணாலே போதும். ஸோ நம்மளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் கார் வாஷிங் பிளான்ட் ஒரு 10 lakh அந்த ரேஞ்சில் ஒரு ஃபிக்ஸடாக வந்துடும். எப்படி நம்மளுக்கு அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா லோக்கலில் நம்மளுக்கு மிஷின் மேனுஃபேக்சரர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஷெட் எதுவும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 lakh வரும். ஸோ அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீனர். ஸோ வேக்யூம் கிளீனர் சின்ன வேக்யூம் கிளீனர் வாங்கினாலும் ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் வாங்கும். ஸோ அதுக்கப்புறம் லேண்டு, நம்மளுக்கு ஓன் லேண்டு இருந்தால் பரவாயில்ல. ஸோ இன்கேஸ் நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 1 lakh வரும். அது தவிர இந்த சின்ன ப்ராடக்ட் இந்த பாலிஷிங், ஷாம்பு, ப்ரஷ்ஷு, கிளாத்து, ஸோ இந்த மாதிரி சின்ன தேவைகளாக இது எல்லாமே ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது தவிர நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொமோஷன் போர்டு வைக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு 30,000 வந்துடும். ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த லெவலில் வந்துடும். ஸோ அதிகமாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் நல்லாவே இருக்கும். இதுக்கான ப்ராஃபிட் நம்மளுக்கு எந்த லெவலில் நம்மளுக்கு எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாஷுக்கு நம்ம எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணலாம்னா 600லேருந்து 1500 வரைக்கும் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் கார். ஸோ சின்ன காராகலாம் இருந்துச்சுன்னா ஒரு 600 அந்த ரேஞ்சில் வாங்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் கார், கொஞ்சம் வேல்யூவான கார்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1500 அந்த ரேஞ்சில் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். நம்மளுக்கு அந்த கிளீனிங்கான ஆகிற செலவு பார்த்திங்கன்னா, ஒரு காருக்கான செலவு, அதாவது எலக்ட்ரிக் பில்லு, லேபர் சார்ஜு, வாட்டரு, அந்த சின்ன ப்ராடக்டான காஸ்ட், இது எல்லாமே சேர்த்து ஒரு 200லேருந்து 300 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகும் ஒரு கார் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட், ஒரு காருக்கான ப்ராஃபிட்டே நம்மளால் 400லேருந்து 1200 வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ பெர் டேக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 காருக்குள்ளே நம்மளுக்கு ஆர்டர் வந்தாலே போதுமானது. ஸோ ஒரு கணிசமான வருமானம் நம்மளால் எடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த க்ளீனிங் பண்ணுறது, அதாவது இந்த கார் வாஷிங், ஷாம்பு, இந்த கிளாஸ் கிளீனிங் எப்படி நம்மளே ஓனாக எப்படி மேக் பண்ணுறதுக்கான வீடியோ இருந்தேன். ஸோ வேணும்னா பார்த்துக்கங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கீழே இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி லொக்கேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதாவது நியரில் பெட்ரோல் பங்க் நியர், இல்லைனா ஒர்க் ஷாப் நியர், ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷனில் நம்ம சூஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ரெகுலராக நம்மளுக்கு ஆர்டர் வர சான்ஸ் இருக்கும். ஸோ இது ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன் ஐடியா மட்டும்தான். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.